Watch full episodes on Jio Hotstar. கிங், இந்த வருஷம் என் பர்த்டேக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமான கிஃப்ட் வேணும். சொல்லு, உனக்கு என்ன gift வேணும்? அதோ அந்த நிலாவை பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே என்னோட பேலஸ் அந்த நிலா மேல தெரியணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவு அழகா இருக்கும்ல. நம்ம பேலஸ் மூன்ல இருக்கணுமா? தோ இந்த மாதிரியா? பாரு. வாவ், நான் நினைச்சதை விட இது இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது உனக்கு பிடிச்சிருக்குங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது. மூணை ஆஃப் பண்றதுக்கு நான் மேஜிக்கலி அதை முழுங்கி ஆகணும். அந்த மூணை பாக்குறவங்களுக்கு மூணோட ஆப்ஷன்ஸை பத்தி எதுவுமே தெரியக்கூடாது. டோன்ட் வரி, உங்க பர்த்டே கிஃப்ட் கூடிய சீக்கிரம் ரெடி ஆயிடும். ஓ, தேங்க் யூ மை கிங். பிங் பிங் ஷிங்கோ, இந்த உல்ஃபோட மேஜிக் ஆரம்பிக்கணும். வேலை ஆரம்பம் ஆயிடுச்சு. அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பர்த்டே கிஃப்ட் ரெடி ஆயிடும். மைரா, இங்க வந்துரு. அவங்கள இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. வருண், இந்த இடம் சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லாரும் ரெடி இருக்கீங்களா? நாங்க வரோம். எல்லாரும் எங்க மறைஞ்சிருக்கீங்க? கண்டிப்பா செடிக்கு பின்னாடி தான் மறைஞ்சிருப்பாங்க. மைரா, கதை முடிஞ்சது. இந்த மரத்துக்கு பின்னாடி யாரு மறைஞ்சிருக்கீங்களோ இப்பவே அவங்க வெளிய வாங்க. இந்த மரம் தானாவே எப்படி நகர்ந்துச்சு? நாங்க கண்டுபிடிச்சோம். பாத்தியா வருண், அங்க வந்து என்ன மறைச்சுக்கோன்னு சொன்ன. நான் அப்பவே சொன்னேன்ல இங்க வந்துருன்னு. சரி, உன்னோட செடி எங்க போச்சு? அட, இது எங்க போச்சு? இது சீட்டிங் ஆச்சே. மேஜிக் பண்ண எல்லா கேம்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. எங்க ருத்ராவை கொஞ்சம் கண்டுபிடிச்சு காட்டுங்க பாப்பா. இந்த பசங்க எப்ப பார்த்தாலும் விளையாடுறாங்க. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எப்ப பார்த்தாலும் விளையாடுறீங்களே, வந்து சாப்பிடுறது. அட, 2 3 கொஞ்சம் மேல பாருங்க. 2 3 எங்க இருக்கு? அது எப்படி 2 3 இருக்கும்? என்ன ரங்கிலா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருக்கலாம்ல. மன்னிச்சுக்கோ ருத்ரா. அட, இது என்ன? 3க்கு மேல உல்ஃபோட ஷேடோ மாதிரி இருக்கு. இத பாக்கும்போது உல்ஃப் 3 விழுங்குற மாதிரி இல்ல இருக்கு. ஒருவேளை அது கிளவுட்ஸோட ஷேப்பா இருக்கலாம்ல? இல்ல, அது கிளவுட்ஸா இருக்காது. கிளவுட்ஸ் எப்பயும் கீழ தான் இருக்கும். கிளவுட்ஸ் 3 கவர் பண்ணும். ஆனா இத பாக்கும்போது ஒரு wolf 3 சைடுல இருந்து ஸ்வாலோ பண்ற மாதிரி இருக்கு. வாங்க அலசா சார் கிட்ட போய் கேட்போம். அவருக்கு கண்டிப்பா இத பத்தி தெரிஞ்சிருக்கும். செங்கிலி, தாத்தா மெஜிஷியன்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்காரு. அவர் திரும்பி வந்தது இத பத்தி சொல்லுங்க. சரி ருத்ரா. ஹலோ சார். ஹலோ எவ்ரிவன், என்ன விஷயம்? இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அந்த 3 பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கீங்களா? நீங்க உள்ளதானே இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? உங்களுக்கு நான் அதை புரிய வைக்கிறேன். நானே அந்த 3 பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். கண்டிப்பா இது அந்த உல்ஃப் கிங்கோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய மேஜிக் ட்ரிக் பண்றதுக்கு அவரால மட்டும்தான் முடியும். அலசா சார், உங்களால இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்கறேன், வாங்க.
இந்த புக்கை எப்படி படிக்கிறது ருத்ரா? ஒவ்வொரு பேஜ்ல இருந்து உல்ஃப் எழுந்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. ருத்ரா, இந்த உல்ஃப் யாரையாவது கடிச்சிருச்சுன்னா? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். புக்கை நாம படிக்கலன்னா நமக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இது வேணா உல்ஃப் கார்டு உல்ஃப் கிங்கோட புக்கா இருக்கலாம். ஆனா லெட்டர்ஸ் நம்மளோட. பாய்ஸ்கா சூப்பர் ஐடியா லாசா சார். அட, உல்ஃபோட மேஜிக்கை உடைக்க முடியும்னு இதுல எழுதி இருக்கு. ஆனா எப்படின்னு எழுதலையே. உல்ஃப் கிங் ரொம்ப ஸ்மார்ட். மேஜிக் லைப்ரரியில அத பத்தி அவர் அப்டேட் பண்ணவே இல்ல. ஆனா அவரோட பயோபேக் அவர் டிராஃப்ட் பண்றாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அந்த புக்ல இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ருத்ரா, நீ அவரோட பேலஸுக்கு போய் அந்த புக்கை தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம கிட்ட போய் பார்க்கணும். ஜிபாய்ஸ்கா டிசப்ஷன் கிரியேட்டோ. இங்க செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. நம்ம உல்ஃப்ஸோட கெட்டப்ல தான் உள்ள போய் ஆகணும். இல்லனா நம்ம நல்லா மாட்டிப்போம். ஆனா ருத்ரா, உங்க ஹைட்டை விட நம்ம ரொம்ப குறைவா இருக்கோமே. அவங்க எல்லாம் எவ்வளவு ஹைட்டா இருக்காங்க பாரு. அவங்க நம்மள ஈஸியா பிடிச்சிருவாங்க. டோன்ட் வெரி மைரா, நம்ம மேஜிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கெட்டப்பை மட்டும் இல்ல, ஹைட்டையும் சேஞ்ச் பண்ணலாம். பாய்ஸ்கா உல்ஃப் டிரஸ் கிரியேட்டோ. உல்ஃப் கிங் அவரோட பயோபிக் எழுதுறாருன்னா கண்டிப்பா அவரோட புக் லைப்ரரியில தான் இருக்கும். எல்லா பக்கமும் தேடுங்க. கிடைச்சதும் என்கிட்ட சொல்லுங்க. ஓகே ருத்ரா. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இவ்வளவு பெரிய கோட்டையில லைப்ரரி எங்க தேடுறது? யார் நீ? பாக்க புதுசா இருக்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கேள்வி நீ கேட்டிருப்ப. டியூட்டி சூப்பர்வைசர் கூட உனக்கு யாருன்னு தெரியலையோ? புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கியா? சாரி சார், நான் நேத்து தான் வேலைக்கு வந்தேன். இங்க வந்து 2 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள ரங்கில பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. அப்படினா போ, சீக்கிரம் வெளியில போய் உன்னுடைய டியூட்டியை பாரு. சரிங்க சார். சார், நீங்க கொடுத்த டியூட்டியை நான் முடிச்சிட்டேன். இப்போ எங்க போறது? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். அப்ப நானே சொல்றேன், நீ வெளியில போய் உன்னோட டியூட்டி ஏதோ அத பாரு. ஹலோ, நீ யாரு? எதுக்காக எல்லார்கிட்டயும் டியூட்டி சொல்லிட்டு இருக்க? டியூட்டி சூப்பர்வைசர் நான் தான். சார், எனக்கு இவனை பார்த்து ரொம்ப சந்தேகமா இருந்தது. நான் டியூட்டி கொடுக்க வரலங்க, சாப்பாடு கொடுக்க வந்தேன். இதோ இந்தாங்க, நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க. சாப்பிடுறத விட்டுட்டு அவனை புடிங்கடா. அவங்கள விடாதீங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? இல்லங்க, நான் உங்களை மேஜிக்கால கீழே விழ வச்சிடுறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. மைரா, எப்பவும் போல உன்னோட மேஜிக் இப்பவும் ஃபெயில் ஆயிடுச்சு.
சாரி. பேலஸ்குள்ள யாரோ வந்திருக்காங்க. போங்க, போய் அவங்கள தேடுங்க. நீ யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வர்றதுக்கு யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது. நீ யாரு? நான் ஒரு ரைட்டர். கிங்கோட பயோபிக் எழுதிட்டு இருக்கேன். போய் சொல்ற. ரைட்டர் நீ கிடையாது, நான் தான். கிங்கோட பயோபிக்க நான் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இரு, இப்பவே நான் கிங் கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். சாரி, ஆனா நான் உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன். என்ன இது? இந்த சின்ன மேஜிக்கால என்ன எதுவும் பண்ண முடியாது. வயிற்றுக்குள்ள என்ன எலி போயிடுச்சு. இது என்ன ரொம்ப கிச்சு கிச்சு போடுது. என்னால முடியல. பத்தாப்பி, இந்த எலிய கொஞ்சம் நிறுத்த சொல்லு. இது என்ன ரொம்ப கிச்சு கிச்சு போடுது. இல்லடா, கொஞ்சம் பூடியா அனுப்பிச்சு வைய. வேணாம், அந்த புக்கை எடுத்துட்டு போகுது. மைரா, வருண், ரங்கீலா, ஃபைனலி புக் கிடைச்சிருச்சா? புக் கிடைச்சிச்சு. ஆனா நமக்கு ஃபுல் புக்கை படிக்க டைம் இல்ல. நான் இப்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் என் மைண்ட்ல அப்சர்வ் பண்ணணும். அது எப்படி முடியும் ருத்ரா? புக் ஆல்மோஸ்ட் அவன் மைண்ட்குள்ள போயிடுச்சு. இன்னும் சில செகண்ட்ஸ் மட்டும் தான் அவனுக்கு தேவை. நான் இதை பண்றேன். நீங்க எப்படியோ எங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. நீங்க சீட்டிங் பண்ணிருக்கீங்க. ஹைட் அண்ட் சீக்ல முதல்ல 100 வரைக்கும் எண்ணுவாங்க. உங்கள யாராவது முதல்ல எண்ணுனீங்களா? இல்லையே. அப்படின்னா நம்ம திரும்பவும் விளையாடுவோம். நீங்க 100 வரைக்கும் எண்ணுங்க, நாங்க போய் மறைஞ்சுக்கிறோம். யாரு முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ எங்களை கிங் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஓகே, என்ன ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன தெரியும்ல? அது தெரியும். தெரியும் தெரியும். நான் எண்ணுவேன். 1 2 3 4 5 6 7 8 8 9 இவங்க என்ன பண்றாங்க? இது மைராவோட அற்புதங்கள். சீக்கிரமா ஓடி போயிடலாம். இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன 1 2ன்னு எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், ஹைட் அண்ட் சீக்ல முதல்ல எண்ணணும் சார். அதுக்கப்புறம் தான் உங்களை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த குட்டி பொண்ணு தான் எங்க கிட்ட சொன்னா. உங்களுக்குலாம் என்ன மூளை குழம்பி போச்சா? அவங்க உங்களை நல்லா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நீங்களும் அவங்க சொன்னாங்கன்னு ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்களா? ஆனா அவங்களால என்கிட்ட தப்பிக்க முடியாது. எனக்கு உல்ஃப் கிங்கோட மேஜிக்க எப்படி உடைக்கணும்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இது கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும். நமக்கு கண்டிப்பா தாத்தாவோட ஹெல்ப் தேவைப்படும். சிங்கிளி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தாத்தா, ருத்ராவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அலாசா கிட்ட போயிருக்காங்க. அங்க பாருங்க, அங்க ஏதோ தப்பா நடக்குது. என்ன இது? உல்ஃபோட ஷேடா இருக்கு. இது கண்டிப்பா அந்த உல்ஃப் கிங்கோட வேலையா தான் இருக்கு. தாத்தா, சரியான நேரத்துல நீங்க வந்துட்டீங்க. எங்களுக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படுது. நாங்க உல்ஃப் கிங் பேலஸ்ல இருக்கோம். என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு. தாத்தா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கேளுங்க. சரி ருத்ரா, நான் வந்துடுறேன்.
நீ யாரு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க எதுக்காக வந்திருக்க? நான் யாருன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு, அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த மாதிரி மூணை முழுங்க கூடாது, புரியுதா? என்ன தடுக்க யாரு இருக்கா? உன்னால முடியுமா? ஆமா, நான் தடுப்பேன். வுல்ஃப் கிங், உங்களை நீங்க ரொம்ப பெரிய கிங்னு நினைக்கிறீங்களே? தைரியம் இருந்தா நீங்க என்ன தோக்கடிச்சு காட்டுங்க. அடடா, இப்ப இவங்க நம்மள பிடிக்க வந்துட்டாங்களா? நில்லுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான சண்டை ருத்ராவுக்கும் கிங்குக்கும் தான் நடக்குது. இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. உங்களுக்கும் பசிச்சா சொல்லுங்க, ஏதாவது ரெடி பண்றேன். Zibaiska crowd cover creator. Yes, yes, ருத்ரா. இப்ப நான் உன்னை முழுசா அழிக்க போறேன் ருத்ரா. என்னோட மேஜிக்ல இருந்து நிச்சயமா உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. இங் பிளிங் சிங்கோ, வுல்ஃப் கிங்கோட மேஜிக் ஸ்டார்ட் ஆகட்டும். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்க சந்தேகப்படாதீங்க வுல்ஃப் கிங். எல்லாரும்
இல்ல இல்ல, இது சீட்டிங். நீ என்ன ஏமாத்தி என்ன வச்ச என் மேஜிக்க அழிச்சிட்டல்ல. ருத்ரா கிட்ட இதை தவிர வேற வழியே இல்ல வுல்ஃப் கிங். நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் ஜெய்சிங். காலேஜ் டேஸ்ல நாம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஜெய்சிங் நீயா? நீங்க என்ன பண்ற? ஆமா, நானே தான். ருத்ரா என்னோட கிராண்ட்சன். நீ 3 விழுங்க வந்ததை இவன் பார்த்துட்டான். அதனால தான் 3 காப்பாத்த இவன் வந்திருக்கான். இவன் உன்னோட கிராண்ட்சன்னா? அப்படியே உன்ன மாதிரியே தைரியசாலியாவும் நல்ல புத்திசாலியாவும் இருக்கான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருந்த? வுல்ஃபினா எங்க இருக்க? வெளில வா. இதெல்லாம் இவளால தான் நடந்தது. இவ தன்னோட பர்த்டேக்கு மூணுல பேலஸ் வேணும்னு கேட்டா. அட ஜெய்சிங் சார், நீங்களா? நீங்க இவர் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க. நான் என்னுடைய ஆசையை மட்டும் தான் இவர்கிட்ட சொன்னேன். அதுக்காக இவர் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. ஓகோ அப்படியா? என் மேலே பழிய போறியா? நீ தானே உன்னோட விருப்பத்தை சொன்ன. சொல்லு. சரி சரி சரி, அமைதியா இருங்க. இப்ப எதுக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? பல வருஷம் கழிச்சு பாத்திருக்கோம், அதனால சந்தோஷமா இருக்கும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.